ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான ஹோட்டல் ஸ்டைல் உடுப்பி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது இட்லி தோசை கூட மட்டும் இல்லைங்க, ரசம் சாதம், தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான உடுப்பி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் அதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம விருப்பப்பட்டோம்னா சின்ன வெங்காயம் பாதி கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் மட்டுமே சேர்த்து செய்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த மிளகாய் நல்லா காரம் நான் 2 சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. ஆனால் பச்சை மிளகாய் மட்டுமே சேருங்க. அது கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த புளியும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னி ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்தனா போதும். நம்ம எடுத்துக்கிற 2 பெரிய வெங்காயத்துக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை போதுமானதாக இருக்குங்க. இதையும் சேர்த்துட்டு பொட்டுக்கடலை ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் நல்ல வறுபட்டமான வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அப்போ இந்த சட்னி நல்ல சுவையாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நல்லா க்ளீன் பண்ண புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தண்டோடு இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்தோம்னா போதுமானதாக இருக்கும். இது 2யும் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப சுருங்க வதங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. லைட்டாக அந்த மல்லியோட புதினாவோட பச்சை மணம் இருக்கணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்தோம்னா போதும். ஒரு 2-3 நிமிஷம் இப்போ காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதையும் சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். நான் காமிச்சிருக்க மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி விட்டு பல்ஸ் மோடில் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சட்னி ரொம்ப மையாக இருக்கக்கூடாது, நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க. லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள், பல்ஸ் மோடில் இந்த 2 டைம் அடித்து எடுத்தோம்னா நமக்கு கொரகொரன்னு சட்னி ரெடி ஆயிரும். அடுத்ததாக தாளிப்புக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 வரமிளகாய் 2ஆக கிள்ளி சேர்த்துருக்குறேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தாளிப்புக்கு நீங்கள் விருப்பப்பட்ட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான ஹோட்டல் ஸ்டைல் உடுப்பி சட்னி ரெடி. இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான ஹோட்டல் ஸ்டைல் உடுப்பி சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.